நாள் ஒரு காக்கா இருந்துச்சான். அது சாப்பாடு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அது ஒரு வயலுக்கிட்ட இது அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அது ஒரு வயல்ல நிறைய தானியங்கள் இருக்கிறத பார்த்துச்சான். அதை சாப்பிடலான்னு பார்த்துட்டு கிட்ட போச்சான். டக்குன்னு அங்க ஒரு மனுஷன் பார்த்து பயந்துச்சான். இங்க ஆள் இருக்காங்களே, கட்டி விட்டுருவாங்களே அப்படின்னு பார்த்துச்சோம். அந்த ஆளோட சட்டையெல்லாம் கிழிஞ்சு பட்டன் பிஞ்சு போச்சான், ஓட்டையா இருந்துச்சு. அப்ப அந்த காக்காக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஒரு புது சட்டைய எடுத்துட்டு வந்து இந்த ஆள்கிட்ட கொடுத்தா நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிடலாம். இந்த தானியங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட விடுவாங்கன்னு நினைச்சிச்சான். பக்கத்துல ஊருக்குள்ள போய் கொடியில காயிற சட்டையை எடுத்து இருந்துச்சு. ஆனா அவங்க வாங்கவே இல்லையா. இந்தாங்க புது சட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு குடிச்சிச்சான். அசையாம இருந்தாங்க. அப்பதான் அந்த காக்கா உத்து நல்லா கணிச்சிச்சான். அது ஒரு சோழ கலவையா. இந்த பொம்மைக்கு பயந்தா அச்சா அப்படின்னு காக்கா சொல்லி சிரிச்சிச்சான். ஜாலியா தானியங்களை சாப்பிட்டுட்டு அக்கா 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 அப்படின்னு பறந்து போயிடுச்சான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். இது சொல்றேன், நம்ம எதையுமே முழுசா தெரிஞ்சுக்காம ஏமாறவே கூடாது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதான் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு.